வெல்கம் டு சினிமா அப்டேட்ஸ். இன்றைக்கான அப்டேட்டில் எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய தளபதி அவர்களுடைய பிறந்த நாள். தளபதி அவர்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லுவோம். ஜனநாயகன் படத்துடைய ஃபஸ்ட்டு அந்த கிளிம்ஸை விட்டுருக்காங்க. அந்த கிளிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதோடைய அந்த டைட்டிலுக்கு முன்னாடியே, ஜனநாயகன் முன்னாடியே, அதாவது முதல் கர்ஜனை அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் அரசியல் சார்ந்த கதைக்களம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. அது இல்லை அப்படிங்கிறது இதுவே சொல்லிட்டு, கர்ஜனை, முதல் கர்ஜனை அப்படின்னு வரும்போதே அரசியல் இல்லாமல் எப்படி இருக்கும். அதே போல் அந்த கிளிம்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை உள்ளே மறைச்சி வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் தான் இதில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் சினிமா சார்ந்த அப்டேட்டுகள், சினிமா சார்ந்த நியூஸ்கள் தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சினிமா சார்ந்த எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஷாக்கிங் என்ன அப்படின்னா, இன்றைக்கி 22 தான் ரிலீஸ் பண்ணாங்க. மிட் நைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டேட் தொடங்கின உடனே இது என்னென்னா, எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த பிறந்த நாள் அன்னைக்கு தான் அதை கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, அந்த விடாமுயற்சி படத்துக்கு அப்படி தான் அஜித் சார் பண்ணியிருந்தார். அவருடைய படம் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு நாள் நைட்டில் விட்டிருந்தார். அது அந்த நேரத்தில் கொஞ்சம் பேசப்பட்டது, ஒரு பேசும் பொருளாகவும் இருந்தது. அந்த மாதிரி தான் இப்போ ஜனநாயகன் படத்துக்கு ஆனால் எல்லாருக்குமே தெரியும் அப்டேட் வந்துடும் அப்படிங்கிறது. ஆனால் எதிர்பார்த்தது எல்லாமே அந்த மிட் நைட்டில் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அப்படி போட்டுமே வேறு லெவல் சம்பவம். நைட்டு நான் பார்த்துட்டு காலைல பார்க்குறதுக்குள்ளேயே ஒரு 2.3 மில்லியன் வந்துடுச்சு அப்படின்னாவே வேறு லெவல். இதுவே இப்போ எல்லோரும் முடிச்சிருக்கும் போது போட்டிருந்தா இது இன்னும் பெரிய லெவல் சம்பவம் பண்ணியிருக்கோம். சரி, அதை பற்றி ஒரு பெரிய டிஸ்கஷன் வேணாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டு காட்டுறாங்க. அந்த ஸ்ட்ரீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கலவரம் நடக்குது. அந்த கலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் தீ பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். அந்த அந்த ஷாட்டுக்குள்ளே உள்ளே நம்ம நல்லா டீப்பாக பார்த்தோன்னா புகை மூட்டத்துக்குள்ளே ஒரு ஆடியன்ஸ் மக்கள் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாமே ஆண்கள் தான். ஆண்கள் அப்படின்னு காட்டும்பொழுது கண்டிப்பாக அங்கே ஏதோ அவங்களாம் சண்டை போடுறதுக்கு தான் வராங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஐ திங்க் இது கண்டிப்பாக கீழெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புல் தரையாக இருக்குது. அந்த கோல்டு கலரில் அதை காமிச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர், இந்த ட்ரூ லீடர் ரைசஸ் நாட் ஃபார் பவர் பட் ஃபார் தி பீப்புள். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிகாரத்துக்காக அவர் வரல, மக்களுக்காக வராரு அப்படிங்கிறது தான். சேர்ந்து எழுதுவோம் அந்த மாதிரியான மீனிங் தருது. அதான் எல்லாருக்குமே தெரியும், தளபதி அவர்கள் இப்போ அரசியலுக்குள்ளே வந்துட்டார். அதைத்தான் மீன் பண்ணுறாங்க. பட் இந்த கதைக்கு அது செட் ஆகும் அப்படின்னா இந்த ஒன்லைன் கண்டிப்பாக அரசியல் கலந்தது தான். ஏன்னா உண்மை தலைவர் அதிகாரத்துக்காக வரல, மக்களுக்காக வராரு அப்படிங்கிறது தான் இதில் மீன் பண்ணுறாங்க. ஸோ சம்மந்தமே இதில் அரசியல் கதை தான் இது. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக வலியுறுத்துகிறாங்க. அந்த இடத்துலையே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாள் அந்த இடத்துல விழுது. ஸோ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான், ஒரு காப் அப்படின்னு வந்தாவே அவர் கையில் போலீஸ் ஒருத்தர் வந்தார் அப்படின்னா அவர் கையில் ஒரு துப்பாக்கி கன்று இருக்கிறது ஓகே, வாள் வருது. ஸோ அதிகாரத்தை தான் அந்த வாள் மீன் பண்ணும். ஒரு அரசன் கையில் இருக்கிறது அந்த மக்களை வழி நடத்துகிற படைத்தளபதி இந்த மாதிரி இருக்கிறது தானே. அதுதான் வினோத் மீன் பண்ணி அந்த இடத்துல அந்த வாள் விழுது. அதாவது அது ஒரு ஃபைட் சீன் தான். அது அவருடைய இன்ட்ரோவாக இருக்கலாம், இல்லைனா ஒரு பெரிய கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வர ஒரு இடமா கூட இருக்கலாம். அவங்கெல்லாம் அந்த ஃபைட்டர்ஸ் எல்லாம் வரும்பொழுது தளபதி அவர்களோட அந்த வாளை தூக்கி போடுற மாதிரி அது கரெக்டாக அந்த இடத்துல குத்திட்டு நிற்கிது. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஃபயராக கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அது எரியும் போது அந்த நெருப்பில் லைட்டாக ஒரு உருவத்தை காமிச்சிருக்காரு. இந்த பில்டப்லாம் வச்சு பார்க்கும்போது இது இன்ட்ரோவாக தான் இருக்கணும். ஏன்னா இன்ட்ரோ சீனுக்கான எல்லா விஷயமும் அதில் உள்ளே இருக்குது. ஒரு கலவரம் நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த இடத்துக்கு ஒரு காப்பு ஒருத்தர் வராரு, அந்த மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் லாங் ஷாட்டில் தளபதி அவர்களுடைய உருவத்தை மூஞ்ச கொஞ்சம் லைட்டாக ப்ளர் பண்ணி லைட்டாக காமிச்சிருக்காங்க. கழுத்தில் கத்தி வச்சுக்கிட்டு அவர் நடந்து வர மாதிரி. ஐ திங்க் கொஞ்சம் வெயிட் போட்டிருக்காரு. நம்ம சமீபத்தில் நிறைய சர்ச்சைகள் உள்ளானுச்சு. அது எல்லாருமே பேசிகிட்டு இருந்தது பகவன் கேசரிக்கான படத்துக்காக வெயிட் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி. நல்ல வேளை அந்த படத்துடைய இது இல்லை அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த படம் பார்த்துட்டு ஓகே தான், அந்த கதை பாலையா அவர் பண்ணியிருந்தது. அந்த கதை இவருக்கு இப்போ செட் ஆகாது. அதுவும் கடைசி படம், அது எந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க ரசிகர்கள் அப்படிங்கிறது தெரியும்.
பட் அதுதான் ஹெச் வினோத் கூட இதில் அரசியல் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இது பார்க்கும்போதே தெரியுது இதில் அரசியல் இல்லாமல் இருக்கும். மேபி யாரும் ப்ரெஷர் கொடுத்துடக்கூடாது, பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது, நம்ம ஷூட்டிங்கை தடை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா? அதனால் அது பார்க்கும்போதே தெரியுது. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதை இன்ட்ரோ அப்படிங்கிறத வந்து திரும்ப திரும்ப காமிக்கிற மாதிரி ஒரு வீல் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த வீலுக்கு பின்னாடியில் பார்த்தீங்கன்னா அவர் தளபதி அவர்கள் வந்து கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்காரு. அதில் வந்து ஒரு லைட்டாக ஃபயர் கண்ணுக்கிட்ட ஒரு ஃபயர் ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் அதே ஷாட்டை வந்து இன்னும் கொஞ்சம் லாங்காக திருப்பி காட்டுறாங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் பற்றிக்கிட்டு எரியுது. ஸோ அவர் அதில் நடந்து வர மாதிரி அவருடைய யூனிக் ஸ்டைல் ஒன்று இருக்கும் இல்லையா? ஐ திங்க் இதில் தெரியல கூட அதை மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த சுவிங்கத்தை வந்து கையில் தட்டி போடுவார் இல்லையா? அதுதான் அது வந்து நிறைய படத்தில் வந்து தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணார். பட் அந்த மாதிரி ஒரு சீன் வருது. ஆனால் அது இந்த இதில் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கையை தூக்கி போடுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கையில் அந்த கத்தியை வச்சுக்கிட்டு தான் வராரு. ஐ திங்க் ஒரு கையை ஒரு மாதிரி அதில் ஏதோ ஒரு மேனரிசம் செய்கிற மாதிரி தான் காமிச்சிட்டு வராரு. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷாக்கிங்காக அந்த அவருடைய அந்த பியர்டு இருக்கு இல்லையா, மீசை, அந்த இதுக்கிட்ட வந்து கத்தியை வச்சு அப்படி லைட்டாக இழுக்கிறாரு. அதாவது அந்த முறுக்கு மீசை வர மாதிரி வச்சு காமிச்சிருக்காங்க. நான் கூட ஏதோ நார்மலாக இருக்குன்னு பார்த்தா அடுத்த சீன் பார்த்தாவே கரெக்டாக தெரியுது அதில் முறுக்கு மீசை தான். அதில் பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா விஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதியிருக்கு. நல்லா பார்த்தோம்னா அந்த கத்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளட்டு ரத்தம் அந்த வர மாதிரி இருக்குது. அதாவது ஆக்ஷன் சீன்லாம் முடிஞ்சு திரும்ப அது தொடங்குற மாதிரி ஒரு இடத்துல வந்து அந்த ஃபைட் சீன் முடிஞ்சு வேறு ஒரு இடத்துல தொடங்குற மாதிரி. அது ஏன்னா அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாலில் பார்த்தீங்கன்னா ரத்தம் பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனாக அந்த ஃபேஸை வந்து ஃபுல்லாக ரிவீல் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஒரு பிளாக் கலர் கண்ணாடி ப்ளஸ் அந்த முறுக்கு மீசை. வழக்கமாக அந்த பியர்ட்ஸ் போன படத்தை விட இந்த படத்தில் ரொம்ப எங்காக இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப மீசெல்லாம் வச்சுட்டு வந்திருக்க மாதிரி இருக்குது. ஸோ கடைசி படம் அப்படிங்கிறதுனால வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜனநாயகன் அப்படிங்கிற மாதிரி அந்த டைட்டில் வருது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா 9/1/2026 அதாவது பொங்கலுக்கு தான் இந்த படத்தை கொண்டு வராங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதான் இந்த வருஷம் பொங்கலுக்கு கண்டிப்பாக தளபதி விஜயோட படம் வருது. அந்த நேரத்தில் தான் பராசக்தி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ரிலீஸ் டேட் போட்டு அது என்னென்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அந்த இதுலேயே போட்டாங்க தேட்ரிக்கல் அப்படின்னு சொல்லி. இதில் எனக்கு என்ன அப்படின்னா எங்கே போட்டிருக்காங்கன்னா 9/1/2026 இன் தேட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, அதில் தெலுங்கு, கன்னடா, ஹிந்தின்னு போட்டாங்க. அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு என்ன அதில் ஒரு குழப்பம் அப்படின்னா விஜய் சாருடைய படங்கள் கேரளாவில் பயங்கர வசூல் எடுக்கும். அதில் கேரளா போடலை, மலையாளம் போடவே இல்லை. ஏன் போடலை? ஒருவேளை மலையாள படத்துடைய காப்பியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மலையாளத்தில் வந்து இங்கே என்ன ஒரு வசூல் கிடைக்குதோ, என்ன ஒரு ஓப்பனிங் கிடைக்குதோ அது வந்து கேரளாவில் கிடைக்கும். கேரளாவில் கிடைக்க வேண்டிய ஒரு வசூலை அப்படி இருக்கும்போது இப்போ படக்குழு ஏன் கேரளாவில் படத்தை கொண்டு போகல? அது நீங்கள் தேட்டர் அப்படின்னு போட்டிருக்கும்போது அதிலே போட்டிருக்கு, நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை. ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மலையாள படத்தோடைய காப்பியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் இந்த படத்தை வந்து கேரளாவில் ரிலீஸ் பண்ணாமல் இருக்க முடியும். அதுதான் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் அது என்ன படம் அப்படிங்கிறது கூடி சீக்கிரம் வெளியே வந்துடும். தொடர்ந்து இந்த மாதிரியான செய்திகள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறேன். நன்றி, வணக்கம்.